இன்னைக்கு சுட சுட ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். என் கையில இருக்குது பாத்தீங்க அப்படின்னா OnePlus 11R இருக்கு. இப்போ டைம் பாத்தீங்க அப்படின்னா 10:30 மணிக்கு தான் டிவைஸ் என் கைக்கே கிடைச்சது. ஸோ ஏன் இவ்வளவு குயிக்கா அப்படின்னா லாஸ்ட் டைம் போட்ட OnePlus 11 ரிவ்யூ வீடியோல பாத்தீங்கன்னா ப்ரோ 11R வீடியோ போடுங்க, நல்ல ஸ்பெக்ல லான்ச் பண்ணியிருக்காங்க, பிரைஸும் ஓகே தான், நீங்க ரிவ்யூ போட்டீங்க அப்படின்னா வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதனால தான் குயிக்கா இந்த ஒரு வீடியோவை மேக் பண்றேன். இந்த வீடியோல அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், இந்த மொபைல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு லைவ் அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல ரெட் கலர் பாக்ஸ்லயே ஃப்ரண்ட்ல 11R அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைடில் OnePlus 11R 5G அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் எதுவும் பெருசாக மென்ஷன் பண்ணலை. சைடில் வந்துட்டு என்ன ரேம் வேரியன்ட், கலர் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே பாக்ஸில் அதெல்லாம் வருதான்றதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு குட்டி பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெல்கம், குயிக் கைடன்ஸ், சேஃப்டி கைடன்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கரு, மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் கேபிள் கார்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் வாங்குறவங்க. அண்டு கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். அண்டு நெக்ஸ்ட்டு மொபைலு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது பிளாஸ்டிக்கில் பேப்பர்னு நினைக்கிறேன். ஓ, பேப்பரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே OnePlus 11 மாதிரியே இருக்குது. ஸ்டிக்கரையும் பிக்சர்லாம் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஆன் ஆயிடுச்சு. ஸோ கேஸோட போட்டு பார்ப்போம். ஈஸியாக இருக்குது போடுறதுக்கு. மேலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பம்ப் கொடுத்துருக்கனால தலைகீழாக வச்சாலும் கூட பெருசாக டேமேஜ் ஆகாது. அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு பல்கான 100 வாட்ஸ் இருக்கக்கூடிய அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாலிட்டியான ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. செட்டப்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செட்டப்லாம் முடிச்சுட்டு லைட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக குயிக்காக மேக் பண்ணுறேன், அதனால கொஞ்சம் ஷார்ட்டாகவே பண்ணிடலாம். ரிவ்யூ வீடியோ கொஞ்சம் லாங்காக பண்ணிக்கலாம்னு வெயிட் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்றனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஓட்டி பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வாட்சிங் ஹவர்ஸ் எனக்கு கிடைக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஒரு சில விஷயத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த வகையில் எனக்கு தோணுது என்ன அப்படின்னா OnePlus 11 வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா 11R பக்கம் வராதீங்க. டோட்டலா 2 டிவைஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் நிறைய விஷயத்துல சேஞ்சஸ் இருக்கு. டிசைன் வைஸ் பார்க்கும்போது 2 டிவைஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் நார்மலா தோணுச்சு. பட் பக்கத்துல நோட் பண்ணும்போது நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறதோட டிசைன் வந்து Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்துட்டு வளவளப்பா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. பட் அதே சமயம் OnePlus 11 பாத்தீங்க அப்படின்னா சொரசொரப்பா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இந்த கேமரா பம்ப் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இங்க வந்து இந்த ஹேசல் பிளேடுன்றதை கொடுத்துட்டு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து நாய்ஸ் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட் லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பா முக்கியமான ஒரு ஃபீல் நான் தட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. சைடு ஃப்ரேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பட் OnePlus 11ல பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது என் கையில இருக்குது சோனிக் பிளாக் கலர் இருக்கு. இதுலயே இன்னொரு சில்வர் கலருமே வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 204 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமா இருந்தாலும் கூட வெயிட் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணாலுமே திக்னஸ்மே பாத்தீங்க அப்படின்னா 8.7 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குது. அதுக்கு இன்னொரு ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இந்த கர்வ்டு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். சைட்ல பாத்தீங்கன்னா பெசல்ஸ் நல்லாவே வந்து கம்மியா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. இதனால பாட்டம் டாப்லயுமே வந்து பெசல்ஸ் கம்மியா தான் இருக்கு. பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6.74 inch Full HD Plus Fluid AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுலயே வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா ADFR 2.0 கொடுத்திருக்கோம் அப்படின்றாங்க. இந்த LTPS டிஸ்ப்ளே பாத்தீங்க அப்படின்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கிறது மட்டும் இல்லாம 40 Hz, 45 Hz, 60 Hz, 90 Hz, 120 Hz இந்த மாதிரி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் அப்படின்றாங்க. பட் நான் லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 60 Hz, 120 Hz ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு மாறுறது எனக்கு தெரியுது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூ இன்னும் டீடைலா சொல்றேன். பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1450 nits வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 10-bit டிஸ்பிளே அண்ட் HDR 10+ சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்த வரைக்கும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஸோ ரிவ்யூ பண்ணும்போது இன்னும் டீடைலா சொல்றேன். சிம் ட்ரேவை பொறுத்த வரைக்கும் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 5G பேண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பேண்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க.
டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். அதுக்கான சின்ன ஒரு ஹோலுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க சவுண்ட் அவுட்புட் வர்றதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு OnePlusல வந்துட்டு ஐஆர் பிளாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட டிவி ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஐஆர் பிளாஸ்டர் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எம்ஐலாம் வந்திருந்தது. நாய்ஸ் கேன்சலேஷன் செகண்டரி மைக் வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வால்யூம் ராக்கர் கீ வந்துட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட் சைடில் OnePlus ஃபேன்ஸுக்கே ஃபேவரட்டான அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லாவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் OS 13 ஆண்ட்ராய்ட் 13 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி மாதம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் அப்படின்லாம் ரொம்ப பெருசாலாம் எதுவுமே வந்து கொடுக்கல. இந்த ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி 1-2 ஆப் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த மாதிரி தான் அன்இன்ஸ்டால் கூட பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளைக்கு இந்த செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க, சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி இது வரைக்கும் வாயை திறக்காமல் இருக்காங்க. பிராண்டு கிட்ட கேட்டிருக்கேன், சொன்னாங்க அப்படின்னா கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா ரிவ்யூ அப்போ கிளியராக சொல்கிறேன். OnePlus 11 மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 100 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஆல்ரெடி OnePlus 11க்குலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அவங்க சொன்ன ரிசல்ட்டுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாகவே வந்தது. இதுக்கு இவங்க சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னாலே 30% ஏறிடும். 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணீங்கன்னா 52% ஆயிரும். 100% சார்ஜ் ஆகிறதுக்கு வெறும் 25 நிமிஷம் டைம் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ லைவாக டெஸ்ட் பண்ணி நான் ரிவ்யூ அப்போ சொல்கிறேன். அதை தாண்டி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்டு பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதான். இதில் பேட்டரி ஹெல்த் இன்ஜின் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இது மூலியமா கிட்டத்தட்ட 4 வருஷம் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாலும் கூட 1000 தாட்டிக்கு மேலே சார்ஜ் பண்ணாலும் பேட்டரியோட லைஃப் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீடோடு உங்களுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. 4 வருஷம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. கேமரா பம்ப் எல்லாம் பேக் சைட் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் 11க்கும் 11Rக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் செல்ஃபி பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.4ஓட இந்த ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். வீடியோஸ் அப்படின்னு வரும்போது EAS சப்போர்ட்டோடையும் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 11ல் வந்து 3 கேமராவுமே தரமாக சம்பவம் பண்ணியிருப்பாங்க. பட் 11Rல பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா 50 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட சோனியோட IMX 890 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. OS சப்போர்ட்டோட இருக்கனால ஃபோட்டோஸ் எடுத்தீங்கனாலும் பெருசாக ஷேக்கிங் இல்லை, வீடியோஸ் எடுத்தாலும் பெரிய லெவலில் ஷேக்கிங்ஸ் வராது. அண்ட் அதே மாதிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 120 டிகிரி அளவுக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3வது கேமரா எப்பயும் போல ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் 11ல் ட்ரை பண்ண மாதிரி 3வது கேமரா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாம். அண்ட் வீடியோஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K 60 FPS இல்லை 30 FPSலையும் 1080p 60 FPS இல்லை 30 FPSல எடுத்துக்க முடியும். இந்த 2 டிவைஸ்ல 11 சூஸ் பண்றதை விட நிறைய பேர் 11R ஏன் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பிரைஸ் தான் முக்கியமான ரீசன். 11 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைஸ் ஃபிளாக்ஷிப் லெவலில் அதிகமாகவே தான் இருக்கு. 11R அப்படின்னு வரும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 40,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. 40,000க்கு இந்த ஸ்பெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லதாகவே கொடுத்தாங்க. அதுலேயும் குறிப்பாக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸுக்காக ப்ராசஸர் Snapdragon 8+ Gen 1 கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்த டிவைஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1 கொடுத்துருந்தாங்க. இந்த ப்ராசஸர்ல இருந்து கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணது தான் 8+ Gen 1. ஸோ இதில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா நான் இன்றைக்கி தான் வாங்கினேன், இன்றைக்கே வந்து டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது. நான் ரிவ்யூ வந்து ஒரு 4-5 நாள் கழிச்சு நான் போடும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இதுலேயே சப்போஸ் நீங்கள் 16GB RAM வேரியன்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட பார்த்தீங்கன்னா அது 45,000 ரூபா கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக ஃபுல்லாக கேமரா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ குயிக்காக போஸ்ட் பண்ணியிருப்பேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.